ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக ஒரு தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஒரு பேஷனில் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துட்டேன். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு போட்டாச்சு. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். மொத்தமாக சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு கெட்டியாக வர வரைக்கும் கிண்டி விடலாம். இப்போ இது ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு அரை முடி தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சி தேங்காய் பால் தான் வடிகட்டி எடுக்க போகிறோம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மாவு இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் பிணைஞ்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதையும் பிணைஞ்சாச்சு. இப்போது நம்மளுக்கு வேணுன்ற அளவில் குட்டி குட்டியாக தரட்டி எடுத்துக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்பவும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தரட்டி போட்டுப்போம். சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெலிசாக குட்டி குட்டியாக தான் எடுத்துருவோம் எல்லாத்தையும். இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் வேகிறதும் சீக்கிரம் வெந்துடும். இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம தரட்டி வச்ச மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடிடலாம். இப்போது கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 100 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே கரைஞ்சி கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இது நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம். அருமையாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தேங்காய் பால் கொழுக்கட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக ஒரு தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆச்சு. தேங்காய் பால் ஊற்றினோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அருமையாக ஒரு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.